பொலிவுடன் மாலை நியூஸ். மயிலாடுதுறையில் உள்ள கோஆப்டெக்ஸில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2024ஆம் ஆண்டிற்கான தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கோஆப்டெக்ஸ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு சிறப்பு வடிவமைப்புடன் கூடிய மின்பட்டு புடவைகள், சேலம் பட்டு புடவைகள், திருபுவனம் போன்ற ஊர்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு பட்டுப்புடவைகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவான பருத்தி சேலைகள் உள்ளிட்டவை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் மயிலாடுதுறை விற்பனை நிலையத்திற்கு 80 லட்சமும், சீர்காழி விற்பனை நிலையத்திற்கு 35 லட்சமும் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் மாதாந்திர சிறு சேமிப்பு திட்டத்தின்படி வாடிக்கையாளர்களின் மாதந்தோறும் 300 முதல் 3000 வரை 11 மாத தவணைகள் மட்டும் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்டு 12வது மாத தவணையை கோஆப்டெக்ஸ் நிறுவனம் செலுத்துவதுடன் கூடுதல் சேமிப்பு பருத்தி மற்றும் பட்டு ரக துணிகளை இதன் மூலம் வாங்கிக் கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளது. இங்கு அரசு ஊழியர்களுக்கு 30% தீபாவளி சிறப்பு தள்ளுபடியுடன் தவணை முறை கடன் விற்பனையும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பல்வேறு பட்டு ரகங்களை நேரில் பார்வையிட்டார். பின்னர் துணி ரகங்களை வாங்கி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் அனைத்து துறை பணியாளர்களும் கைத்தறிக்கு கைகோர்த்து உதவிட வேண்டும் என ஆட்சியர் மகாபாரதி அப்போது கேட்டுக்கொண்டார். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.